ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது ஒரு அருமையான உரம் கம் இன்செக்டிசைடு ரெண்டுமே சேர்ந்த ஒரு கலவை தான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய செடிகளுக்கு கொடுக்கும்போது உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கத்திரிக்காய் செடி பாருங்கள், இதில் 2-3 வருஷமாக இது காய்க்கிறது. இப்போ காயெல்லாம் கொஞ்சம் சிறுத்து போச்சு. இதெல்லாம் எடுத்துட்டு நான் இப்போது ஒரு விதைக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இது நட்டுட்டு இந்த விதையெல்லாம் போட்டுட்டு நாற்று பறித்து நடணும். அதே மாதிரி வெண்டைக்காயும் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பழைய செடி. இதுக்கு கொஞ்சம் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணுற உரத்தையும் கொடுத்து பார்க்கலாம், இன்னும் 2 காய் வரும் அப்படின்னு. இதில் ஒரு சின்ன டிப்பு பாருங்கள். இந்த செடி இப்படி வளைஞ்சதுனால இந்த இடத்துல ஒரு புது பிரான்ச் திரும்பவும் நிறைய கத்திரிக்காய் காய்க்க ஆரம்பிச்சிடுது. புது துளிர் இது நல்ல ஸ்ட்ரென்த்தாக வளர்கிறது. இது ஒரு டிப்பு. நீங்கள் செடியை கொஞ்சம் சாய்ச்சி விட்டிங்கன்னா இந்த மாதிரி புது செடி மாதிரியே அடியிலேருந்து பிரான்ச் காய்க்கும் உங்களுக்கு. இப்போ இன்றைக்கி இந்த ஃபோலியர் ஸ்ப்ரே தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோலியர் ஸ்ப்ரே பாருங்கள், இது இலைகளுக்கு தெளிக்கலாம். நிறைய இலைகள்லாம் பசுமையாக நல்லா வரும். அதே மாதிரி பூச்சி தாக்குதலும் இல்லாமல் இருக்கும். செடிகளில் பாருங்கள், பசுமையான இலைகளும் பூச்சி தாக்குதலும் இல்லாமல் இருந்தாலே நல்ல பலன் கொடுக்கும். அதை தவிர மண்ணுக்கும் ஊற்றலாம். இதில் மண் வளமானாலே உங்களுக்கு செடி ரொம்ப நல்லா வளர்ந்து நல்ல பூக்களும் காய்களும் கொடுக்கும். இந்த பச்சை மிளகாய் செடி பாருங்கள், எந்த பூச்சி தொல்லையும் இல்லாமல் எல்லா காய்களும் பிடிச்சிருக்கு. ஒரு பூ கூட கொட்டலை. இங்கே பாருங்கள், எல்லாமே பிடிச்சிருக்கு. ஒரு பூ கூட கொட்டலை. செடி சின்னதாக தான் இருக்குது, ஆனால் காய் பாருங்கள் சின்னதுலேயே காய்க்க ஆரம்பிச்சிருது. நிறைய பிஞ்சுகளும் விட்டுருக்கு. பூக்களும் ஒன்று கூட விடாமல் காய் பிடிக்கிறது. ஸோ இதுக்கு நான் என்ன உரம் கொடுத்துருக்கேன், இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பாருங்கள், நல்ல புளிச்ச மோர். நம்மளே வீட்டில் தயார் பண்ணி வெளியிலேயே வச்சு, ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சு நல்லா புளிக்க வச்ச மோர் 1/2 லிட்டர் இருக்கும். அதை நான் இதில் எடுத்துக்கிறேன். இது கூடவே இன்னொரு இன்க்ரீடியன்ட் கலக்கணும். இப்போ இந்த மோர் நம்ம செடிகளுக்கு தேவையான நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு உதவும். கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால செடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும். இந்த மண்ணில் பாருங்கள், 1 ஸ்பூன் மண்ணில் உங்களுக்கு ஏராளமான நுண்ணுயிர்கள், லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குது. இந்த நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு இந்த மோர் ரொம்ப உதவும். இன்னொரு இன்க்ரீடியண்ட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன். அதையும் சேர்த்தா இந்த உரம் ரொம்ப பன்மடங்கு சத்தோட பெருகி உங்கள் செடிகளை ரொம்ப வளமாக வச்சுக்கும். வேர்களெல்லாம் உறுதிப்படும், மண்ணை வளமாக்கும். இந்த மண் நிறைய நுண்ணுயிர் பெருக்கத்தில் தான் இந்த மண் வளமாகுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, எப்போ நான் கிளறி விட்டாலும் மண்ணோட தொட்டி மண்ணுகள் மண் இப்படி சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் மண்புழுக்களும் வளரும். அப்போ உங்கள் செடிகளும் நல்ல ஆரோக்கியமாக வளரும், நிறைய காய்கள் கொடுக்கும், நிறைய பூக்கள் கொடுக்கும். ஸோ இது கூடவே நான் இப்போ இன்னொரு இன்க்ரீடியண்ட் எது சேர்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெல்லம். இந்த வெல்லம் பொடியாக இருக்குங்கிட்ட. இதில் 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்தா போதும். இந்த வெல்லம் நீங்கள் பழைய வெல்லம் கூட எடுத்துக்கலாம், கட்டியாகவும் எடுத்து கரைச்சிக்கலாம். இப்போ இதில் 1/2 லிட்டர் மோரில் 1 ஸ்பூன் வெல்லைப்பொடி கலந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு நல்ல நிழலான இடத்துல வச்சுருங்க. இதை 3 நாள் புளிக்க வைக்கணும். 3 நாள் ஃபர்மெண்ட் ஆனால் இதில் இருக்கிற குட் பாக்டீரியா, குட் மைக்ரோப்ஸ் பன்மடங்கு அதிகரித்து ரொம்ப வீரியம் உள்ளதாக இருக்கும். ஸோ இதை செடிகளுக்கு நம்ம நல்ல உரமாகவும் பயன்படுத்தலாம், ஒரு பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்தலாம். ஸோ நான் ஃபோலியர் ஸ்ப்ரேயாகவும் யூஸ் பண்ண போகிறேன், ட்ரென்ச்சாகவும் யூஸ் பண்ண போகிறேன். மண்ணுக்கும் கொடுக்கலாம். செடிகளோட இலைகளில் அடிபாகத்துலலாம் தெளித்து விட்டிங்கன்னா, இதில் பாருங்கள், இந்த மிளகா செடி, கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி, அதே மாதிரி இந்த இது பாருங்கள் வேர்க்கடலை, இதிலெல்லாம் உங்களுக்கு பூச்சி தாக்குதலே இல்லை, பசுமையாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதில் வந்து இலை சுருட்டல் நோய் வைரஸ் வந்ததுன்னா உங்களுக்கு மிளகாயே வராது, அப்புறம் செடியை தான் தூக்கி போடணும். அதே மாதிரி தான் தக்காளிலையும். ஸோ இந்த மாதிரி இலை சுருட்டல் நோயெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு இன்றைக்கி நான் சொல்கிறேன். இந்த உரம் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இதை நான் ஏற்கனவே தயாரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வெல்லமும் கலந்து குளித்து 3 நாள் எடுத்து இன்றைக்கி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஸ்ப்ரேயரில் ஊற்றுறதுனால வடிகட்டிக்கிறேன். பாருங்கள், நல்லா நொதிச்சு நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் இருக்கும். இதில் எல்லாமே குட் பாக்டீரியா, உங்களுக்கே தெரியும். தயிர்லேயும் வெள்ளத்துலையெல்லாம் நிறைய நல்ல நன்மை செய்யும் பாக்டீரியா தான் இருக்குது. ஸோ நொதித்தலில் இது வந்து பன்மடங்கு அதிகரிச்சிருக்கும். நம்ம செடிக்கு ஒரு ஃபண்டாஸ்டிக் உரமாகும். அதே மாதிரி பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும். வைரஸ் கிருமிகள், பூஞ்சை தொற்று, அதே மாதிரி மைட்ஸு, ஸ்பைடர் மைட்ஸு, அப்புறம் சாம்பல் நோய், இந்த மாதிரி எல்லா நோய்களையும் கட்டுப்படுத்தும், பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும். நோய்கள் வேறு, பூச்சிகள் வேறு. ஸோ எல்லாத்தையுமே இது கட்டுப்படுத்தும். இப்போ நான் வந்து இதை வந்து எத்தனை மடங்கு தண்ணியில் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். இது இப்போ 1 கிளாஸ் நான் எடுத்திருக்கேன். இதில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த 1 டம்ளருக்கு இதில் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. இதை வந்து 5 மடங்கு தண்ணி கலந்துக்கலாம். 1 2 3 4 5 மடங்கு தண்ணி கலந்துட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா செடிகளுக்கும் இப்படி மண்ணுலேயும் ஊற்றுங்க. மண் வளமாகும். மண் வளமானாலே செடிகள் ஆரோக்கியமாக வளரும். அதே மாதிரி நிறைய காய்களும் பூக்களும் கொடுக்கும், பழங்களும் கொடுக்கும். ஸோ பழச்செடி, பூச்செடி, இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இதை கொடுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஸ்ப்ரேயரில் ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து இலைகளுக்கும் நான் அடித்து காட்டுறேன். இந்த பச்சை மிளகாவில் வர இலை சுருட்டல் நோய்க்கு இது பெஸ்ட்டு ரெமெடி. இந்த மாதிரி கீரை வகைகளுக்கும் இலைகளில் வெட்டுக்கிளி வந்து கட் பண்ணாது. அதே மாதிரி எஃபிட்ஸ் வராது. மாவு பூச்சி தாக்காது. இந்த ஹைபிஸ்கஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. அது மாதிரி உங்கள் செடிகளையும் ஆரோக்கியமாக வளர்க்கலாம். இந்த தயிரும் வெல்லமும் சேர்ந்த கலவையை உரமாக கொடுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி செடிகள்லாம் நல்லா ஆரோக்கியமாக பசுமையாக வளரும். நிறைய காய்களும் பூக்களும் கொடுக்கும்.